தோழர்கள் வணக்கம். நான் உங்கள் அரசு அறிவு. தோழர்கள் ராதிகா, ரவி மனவிழா ஆணவ படுகொலைக்கு எதிரான பண்பாட்டு போர் முழக்கத்தின் அறிமுக விழா கொண்டாடுவோம், அணிதிரண்டு வாரீர். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே, மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர் ரவி என்கிற செல்வ கணேசுக்கும் தோழர் ராதிகாவுக்கும் நடக்க இருக்கும் சாதி மறுப்பு புரட்சிகர மனவிழாவை சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்கிற முழக்கத்தின் கீழ் நடத்துகிறோம். இந்த மனவிழாவில் தமிழ்நாடு, புதுச்சேரி முழுவதிலும் இருந்து பல்வேறு ஜனநாயக சக்திகள், சாதி ஒழிப்பு போராளிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர், சிறப்புரையாற்ற இருக்கின்றனர். இந்த மனவிழாவிற்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் அனைவரும் பங்கேற்குமாறு மக்கள் அதிகார கழகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். சாதி கடந்த மதம் கடந்த உழைக்கும் மக்களின் ஒற்றுமையை தடுப்பதுதான் சாதி வெறி, மதவெறி, இனவெறியின் வெளிப்பாடுகளாகும். சாதி மதம் கடந்த காவல்களையும் மனங்களையும் தடுக்க சாதி வெறி, மதவெறி சக்திகள் தொடுக்கும் போர்தான் ஆணவ படுகொலைகளாகும். ஆம், பிற்போக்கு சக்திகள் முன்னேறி வரும் சமூகத்தின் மீது தொடுக்கும் போர்தான் ஆணவ படுகொலைகள். ஆகையால் ஆணவ படுகொலைக்கு எதிராக சாதி மதம் கடந்த காவலையும் மனங்களையும் ஊக்குவிக்கும் ஒரு பண்பாட்டு போரை இன்றைய காலத்தில் தேவையாகும். சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்பதுதான் அந்த பண்பாட்டு போரின் முழக்கமாகும். இந்த போர் முழக்கத்தின் தொடக்கம்தான் தோழர் ராதிகா, ரவி மனவிழாவாகும். வர்க்கம் கடந்து காதலிப்பது காலம் காலமாக நடந்து வருகிறது. சாதி மதம் இனம் மொழி கடந்து காதலிப்பதும் மனமுடிப்பதும் அவ்வாறே. மக்களிடம் நிலவும் பிற்போக்கு சிந்தனைகளும் பிற்போக்கு பழக்க வழக்கமும் தான் காதலை தடுப்பதன் பொது புத்தியாகும். ஆனால் இன்றைய காலத்தில் தலித் மக்கள் மீதும் இஸ்லாமிய மக்கள் மீதும் பழங்குடி மக்கள் மீதும் தொடுக்கப்படும் தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும் அவற்றின் தொடர்ச்சி மட்டுமல்ல, சாதி மாறி காதலிப்பதை மனமுடிப்பதை தந்தையும் தாயும் ஏற்றுக்கொண்டாலும் உற்றார் உறவினர் ஏற்றாலும் இவர்கள் எல்லாம் மீறி சில சக்திகள் காதல் மனங்களை காவு கொடுக்க கோருகின்றன. அவைதான் ஆதிக்க சாதி சங்கங்கள், RSS சங்க பரிவாரங்கள். தற்கால சாதி வெறி, மதவெறி தாக்குதல்கள் அனைத்திலும் இந்த பயங்கரவாத சக்திகள் ஆணிவேரனாக இருப்பதை பார்க்க முடியும். ஆகையால் தற்கால சாதி வெறி, மதவெறி தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும் ஆதிக்க சாதி சங்கங்களால், RSS சங்க பரிவார்களால் உழைக்கும் மக்கள் மீது தொடுக்கப்படும் சமூக பண்பாட்டு போராகும். நலிந்து வரும் விவசாயத்திலிருந்து தன் பிள்ளைகள் வெளியேற விரும்புகிறார்கள். பாடுபட்டு உழைக்கும் விவசாயி நலிந்து வரும் விவசாயத்திலிருந்து தன் பிள்ளைகள் வெளியேற விரும்புகிறார். பாடுபட்டு உழைக்கும் விவசாயி அழிந்து வரும் காடுகளிலிருந்தும் நசிந்து வரும் தொழில்களிலிருந்தும் வெளியேற நினைக்கின்ற மக்கள் மாறி வரும் சமூக சூழலின் விளைவாக நகரங்களுக்கு குடியேறுகின்றனர். தம் பெற்றோரின் கடின உழைப்பாலும் சொத்துக்களை விற்றும் கல்வி அறிவை பெறுகின்றனர். இக்கால இளம் தலைமுறையினர் தம்மை போல நகரங்களை நோக்கி வந்த சக உழைக்கும் வர்க்கத்தினருடன் சாதி மதம் இனம் மொழி கடந்து ஒன்று கூடி வாழ்கின்றனர். இந்த சமூக வளர்ச்சியின் அங்கமாகவும் தொடர்ச்சியாகவுமே சாதி மதம் இனம் மொழி கடந்த காதல்களும் மனங்களும் அரங்கேறுகின்றன. இந்த காதல்களும் மனங்களும் உழைக்கும் மக்களின் இயல்பாகும், ஜனநாயக சமத்துவ உணர்வாகும். எளிமையாக சொன்னால் சாதி மதம் இனம் மொழி என வேறுபாடுகளான பிறப்பின் அடையாளங்களை கரைந்து சமத்துவ உணர்வுகளின் உழைப்பின் அடையாளங்களாக கரையேறுகின்றன. உழைக்கும் மக்களின் வாழ்க்கை கடந்த காலம் நிகழ்காலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்க்கிறது. எதிர்கால கனவிற்கான நிகழ்கால உழைப்பாகிறது. ஆகையால் கரைபவையும் கரை சேர்பவையும் அதிகரிக்கவே செய்யும். இயற்கையின் இந்த நியதியை அழிக்க நினைக்கின்றன பிற்போக்கு சக்திகள். சாதி வெறி, மதவெறி, இனவெறி தாக்குதல்கள் அந்த பிற்போக்குத்தனத்தின் வெளிப்பாடுகள். ஆணவ படுகொலைகளும் அவ்வாறே. சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக பாடல்கள், கட்டுரைகள், கவிதைகள், இலக்கியங்கள் என அலையலையாக வெளிவந்தன. இன்று அவை அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துள்ளன. சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக திரைப்படங்கள் முழங்குகின்றன. ஆம், தம் கண்முன்னே பிற்போக்கின் கோட்டைகள் சரிவதை ஆதிக்க சாதி வெறியர்களாலும் சங்க பரிவார கும்பல்களாலும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் நேர்மறையில் எதையும் சொல்ல முடியவில்லை. ஆண்ட பரம்பரை, இந்து பண்பாடு என்று அழிந்து வரும் அடையாளங்களை முன்னிறுத்துகின்றன. நாடக காதல், லவ் ஜிகாத் என பொய்ப்பிரச்சாரங்கள் செய்கின்றன. கடந்த காலத்தை கொண்டு நிகழ்காலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த முனைகின்றனர். பொய்களை கொண்டு உண்மைகளை மறைக்க முனைகின்றனர். இந்த பிற்போக்கின் வீரவேசம்தான் வெட்டறிவாளை தூக்கும் கோழைத்தனமாகும். ஆண்ட பரம்பரை, இந்து பண்பாடு என்கின்ற போலி பெருமிதம் தான் சாதி மதம் இனம் மொழி கடந்து வாழ்வதை தடுக்கிறது. காதலிப்பதையும் மனமுடிப்பதையும் எதிர்க்கிறது. இதுதான் ஆணவ படுகொலைகளுக்கும் அடிப்படையாகிறது. இவை மட்டுமல்ல ஆணவ படுகொலைகள். பெண்களுக்கு எதிரானவை, பெண்களுக்கு சொத்துரிமையை மறுப்பவை, தமது வாழ்க்கை துணையை தேடும்
பெண் விடுதலை நசுக்குபவை, பெண் உடல் மீதான சாதி மத இன ஆதிக்கத்தை திணிப்பவை, பெண்களின் அறிவு திறமை வளர்ச்சியை நசுக்குபவை, அழிந்து வரும் சாதியை, மலர்ந்து வரும் மத சார்பின்மையை, கலைந்து வரும் இன வேறுபாடுகளை தடுக்க முனைகின்றன. சாதி வெறி மதவெறி தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும். ஆம், சாதி வெறி மதவெறி தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும் முற்போக்கின் மீது பிற்போக்கு தொடுத்திருக்கும் போர் தாக்குதல்களாகும். ஜனநாயக சமத்துவ உணர்வின் மீது பாசிச சர்வாதிகாரத்தின் அடக்குமுறைகளாகும். நாடக காதலும் லவ் ஜிகாத்தும் அவர்களின் பொய் பிரச்சார முழக்கங்களாகும். பாசிசத்தின் பிற்போக்கின் இந்த போருக்கு எதிராக ஜனநாயகத்தின் சமத்துவ உணர்வின் முற்போக்கு பண்பாட்டு போரை நாம் தொடுக்க வேண்டிய அவசியம். அதன் முழக்கம்தான் சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுனைக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற பண்பாட்டு போர் முழக்கமாகும். இந்த முழக்கத்தின் அறிமுகம் தான் தோழர் ராதிகா ரவி மனவிழாவாகும். வாருங்கள், டிசம்பர் 28 அன்று மதுரையில் நடக்க இருக்கும் ராதிகா ரவி மனவிழாக்கு முழங்குங்கள். சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுனைக்க வேண்டும் ஜனநாயகம் என்று.